திருப்பூரில் பிடிபட்ட 570 கோடி ரூபாய் பணம் ரிசர்வ் வங்கிக்கு சொந்தமானது என்று வங்கி தரப்பு வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். நீதிமன்றத்தில் நடந்த வாத பிரதிவாதங்கள் பற்றிய தகவல்களை செய்தியாளர் முகேஷும், களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை செய்தியாளர் மார்ட்டினும் தர காத்திருக்கிறார்கள். நாம் பேசலாம். முகேஷ், உங்களிடமிருந்து ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கு 3 கண்டெய்னர்கள பிடிபட்ட அந்த 570 கோடி ரூபாய் பண விவகாரம் நீதிமன்றத்திற்கு எப்படி வந்தது? நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விவரங்களை சொல்லுங்கள். கணேஷ், இந்த விவகாரத்தில் பாத்தீங்கன்னா திருப்பூர்ல பிடிப்பட்ட 570 கோடி ரூபாய் பணம் சம்பந்தமாக முழுமையான விசாரணை நடந்த பிறகுதான் நாளை நடக்க உள்ள வாக்கு எண்ணிக்கையை தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிராபிக் ராமசாமி முதல் ஒரு மனு போட்டாரு. அதன் பிறகு சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தின் தரப்புல செந்தில் ஆரோக்கியம் என்பவர் ஒரு வழக்கு போட்டாரு. இதுல முறைகேடா பணங்கள் பட்டுவாடா செய்யப்பட்டிருக்குது. தொகுதிகள் தனித்தனியா பிரிச்சு வாக்கு எண்ணிக்கை நடத்தக்கூடாது. 234 தொகுதிகளுக்கும் ஒரே மாதிரியான வாக்கு எண்ணிக்கையை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 கோரிக்கைகளோட மனு தாக்கல் பண்ணினாரு. இந்த வழக்குகள் எல்லாம் இன்று நீதிபதிகள் கல்யாண சுந்தரம் மற்றும் கிருஷ்ணகுமார் ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது டிராபிக் ராமசாமி தரப்புல குற்றம் சாட்டப்பட்ட அந்த பணம் தொடர்பான விவகாரத்துல எஸ்பிஐ மற்றும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆகியோர் தரப்புல ஒரு விளக்க மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த விளக்க மனுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பணம் வழக்கமாக நாங்கள் பரிமாற்ற முறைப்படிதான் பரிமாற்றி இருக்கோம். கடந்த மாதம் பாத்தீங்கன்னா அகமதாபாத்துக்கு HDFC பேங்க்ல இருந்து இதோட 2 மடங்கு பணம் கண்டெய்னர் லாரிகள்ல போனுச்சு. அப்ப எந்த பிரச்சனையிலும் ஈடுபடல. இது கூட எங்களோட ஒரு கிளை மாதிரி ரிசர்வ் பேங்க் சென்னையில மட்டும்தான் மண்டல கிளை அமைச்சிருக்கு. மற்ற இடங்கள்ல தமிழகத்தில் எங்க இல்லை என்பதனால கோவையில ஒரு மண்டல ஏஜென்ட் அப்படின்ற முறையில SBI கோயம்புத்தூர் பிரான்ச்சை நாங்க வச்சிருக்கோம். அவங்களுக்கு வழக்கமா மற்ற வங்கிகளுக்கு அனுமதிக்கப்படுற அளவோட கூடுதல் இருப்பு வைக்கிறதுக்கு நாங்க அந்த அமௌண்ட் சொல்லாம கூடுதலா இருப்பு வைக்கிறதுக்கு நாங்க அனுமதிச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த கூடுதல் இருப்புல இருந்து விசாகப்பட்டினத்தில் இருக்கிற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கிளைக்கு பணம் தேவைப்படுதுன்னு எங்களுக்கு கோரிக்கை வந்தது. மாநிலம் விட்டு மாநிலம் மாற்றும் பொழுது எங்களிடம் அனுமதி பெற்று மாற்றணும்ன்ற ஒரு விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைப்படி நாங்க கடந்த ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி அனுமதி அளிச்சோம். அதிலிருந்து 30 நாட்களுக்குள்ள பணத்தை பரிமாற்றம் செய்யணும்ன்ற அடிப்படையில தான் இந்த பண பரிமாற்றம் நடைபெற்றது. இது வழக்கமான நடைமுறை தான். இந்த கண்டெய்னர் லாரியை பிடிச்ச தேர்தல் அதிகாரி இந்த நடைமுறை தெரியாம இருந்ததுனால தான் இந்த இவ்வளவு பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்குது. விளம்பரப்படுத்தும் நோக்கத்தில் சில தவறா இதை கட்சியினர் பணம் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்திட்டாங்க. அதனால இந்த குழப்பம் ஏற்படுது. இந்த பணம் முழுக்க ரிசர்வ் வங்கிக்கு சொந்தமானது என்று அவங்க தெளிவாக தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக வருமான வரித்துறை சோதனை, பணம் எண்ணும் பணி எல்லாமே முடிந்து பணம் மீண்டும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமா ரிசர்வ் வங்கிக்கு முழுமையா வந்துடுச்சிருக்கு அவர்கள் தரப்பு வழக்கறிஞர் சி. மோகன் அவர்கள் என்று தெரிவித்தார். கணேஷ், முகேஷ், நீங்க இணைப்பில் இருங்க. தொடர்ந்து செய்தியாளர் மார்ட்டினிடம் பேசலாம். மார்ட்டின், இப்போ திருப்பூர்ல பிடிப்பட்ட இந்த 570 கோடி ரூபாய் பணத்தை எண்ணிய பிறகு அதுல 570 கோடி ரூபாய் தான் இருந்தது அப்படிங்கிற தகவல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கா? ஏன் இது தொடர்பான விவரங்களை அதிகாரிகள் தர மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க? தற்சமயம் அந்த திருப்பூர்ல பிடிக்கப்பட்ட தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் பிடிக்கப்பட்ட 570 கோடி ரூபாய் பணம் கோவையில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. செஸ்ட் என்று சொல்வார்கள். அந்த பகுதியிலே பத்திரமாக பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையும் பாதுகாப்பு அளித்து வருகிறார்கள். அந்த பணம் நேற்று இரவு எண்ணி முடிக்கப்பட்டதாக வாய்மொழி தகவல் மட்டுமே கொடுக்கப்பட்டது. அதே நேரத்தில் இந்த பணம் பிடிக்கப்பட்டது இங்கிருந்தான் கொண்டு செல்லப்பட்டதா, இது எதற்காக கொண்டு செல்லப்பட்டது, மீண்டும் இங்கே எதற்காக கொண்டு வரப்பட்டது போன்ற விவரங்களை தர அதிகாரப்பூர்வமாக அங்கே வங்கி அதிகாரிகள் மறுத்துவிட்டார்கள். ஏனென்றால் தற்சமயம் தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமல்படுத்தப்பட்டிருப்பதாலும் தேர்தல் அதிகாரிகள் கட்டுப்பாட்டிலே இந்த பணம் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் அதில் 570 கோடி ரூபாய் பணம் தான் இருந்ததா அல்லது கூடுதலாக இருக்குமா குறைவாக இருக்குமா என்பது போன்ற பல்வேறு வியூகங்கள் ஊடகங்களிலே மற்றும் செய்தித்தாள்களே செய்திகளாக வந்து கொண்டிருக்கின்றன. அதற்கெல்லாம் நாங்கள் பதில் கூற முடியாது. ஏனென்றால் இது முழுக்க தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. மேலும் தொடர்பாக வழக்கு சென்னையிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதால் கூடுதல் விவரங்களை நாங்கள் தர முடியாது என்றுதான் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையே இந்த வழக்கம் பதிவு செய்யப்பட்டு அதற்கான தகவலையும் முகேஷ் அளித்துக் கொண்டிருக்கிறார். கணேஷ், மார்ட்டின், இந்த பணம் வங்கியின் பணம் என்று கூறப்படும் நிலையில இதற்கான ஆவணங்களை சரிபார்க்கப்பட்டிருக்கிறதா? ரிசர்வ் வங்கி சமர்ப்பித்திருக்கும் ஆவணங்கள் பற்றி சொல்லுங்க. வங்கியோட ரிசர்வ் வங்கியின் விதிமுறைப்படி ரிசர்வ் வங்கியோட அனுமதியோடு தான், அதாவது ஒரு இமெயில் மூலமாக அவர்களுக்கான அனுமதியை பெற்று தங்கள் இந்த பணத்தை அனுப்புகிறோம் என்று முறையாக இமெயில் மூலமாக தாங்கள் அனுப்பியதாக வங்கி அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். இருப்பினுமே இதில் ஒரு சில விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்ற அப்பட்டமாகவே கருதப்படுகிறது. என்னவென்று பார்த்தோமானால், இந்த வங்கியிலிருந்து விஜயவாடாவில் இருக்கக்கூடிய மற்றொரு SBI வங்கிக்கு இந்த பணம் கொண்டு செல்லப்படக்கூடிய சூழலிலே ஆந்திராவிலிருந்து வந்திருந்த போலீசார் அவர்கள் சீருடையில் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் சீருடையில இல்லை. அது மட்டுமில்லாமல் ரூட் மேப் என்று ஒன்று வரையறுக்கப்பட்டிருக்கும். என்னவென்றால், கோவையிலிருந்து செல்லக்கூடிய இந்த 570 கோடி ரூபாய் பணம் கொண்டு செல்லக்கூடிய கண்டெய்னர் லாரி மற்றும் இந்த கான்வாயானது குறிப்பிட்ட சாலை வழியாகவே கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று வரைபடம்
கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் எந்த காரணத்தால் எதற்காக இவர்கள் செங்கப்பள்ளி சாலையை தேர்ந்தெடுத்து அதில் சென்றார்கள் என்று தெரியவில்லை. இது தொடர்பாக ஆந்திராவிலிருந்து வந்திருந்த காவல்துறையிடம் கேட்ட பொழுது ஓட்டுநர் வழிதவறி சென்று விட்டார் என்று சுருக்கமாக அவர்கள் பதிலளித்திருந்தார்கள். அதே போல இங்கிருந்து கொண்டு செல்லப்பட்ட இந்த பணமானது தற்சமயம் தமிழகத்திலே தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேர்தல் சமயத்திலே குறிப்பிட்ட அளவு பணம் தான் ஒரு தனிநபர் கொண்டு செல்ல முடியும். அதே போல ஒரு பண பரிவர்த்தனை பண பரிமாற்றம் என்பதை தேர்தல் ஆணையத்திடம் முன்கூட்டியே தெரிவித்திருக்க வேண்டும் என்று விதிமுறைகள் உள்ளது. ஆனால் எந்த விதமான விதிமுறையும் அவர்கள் பின்பற்றப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆனால் இதில் என்னவென்று பார்த்தோமானால் இந்த பணம் முறைகேடாக தேர்தலுக்காக மக்களுக்காக கொண்டு சேர்க்கப்படுவதற்காக பண பரிவர்த்தனை செய்யப்பட்டதா என்று பல்வேறு அரசியல் தலைவர்களும் சந்தேகத்தை எழுப்பியிருந்தார்கள். அதே நேரங்களிலே இந்த பணமானது முறையாக வங்கிகளுக்குள்ளே நடந்த பண பரிவர்த்தனையா அல்லது வேறு எதுவும் காரணத்திற்காக கொண்டு செல்லப்பட்டதா என்று வங்கி அதிகாரியிடம் கேட்டபொழுது இது முழுக்க வங்கிகளுக்கு இடையே நடைபெறக்கூடிய பண பரிவர்த்தனை தான். ஆனால் இதிலே முறைகேடு இல்லை. ஒரு சில நடைமுறை சிக்கல்கள் விதிமுறைகள் பின்பற்றல் தவறுதலாக செய்யப்பட்டது இதற்கு காரணம் என்றும் ஒரு சில விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்பதே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. கணேஷ்.